நாடறிந்த நல்ல பாடகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கைக்குரிய பிரச்சார பீரங்கி. நான் கச்சேரிக்காரன் அல்ல, கட்சிக்காரன் என்று முழங்கிய பெருந்தொண்டர். பெரியார் அண்ணா தொடங்கி ஸ்டாலின் வைகோ வரை அணுக்கமாக பழகிய ஆகப்பெரிய ஆளுமை. உரத்த குரலில் பாடியதாம் செவித்திறன் பாதிப்புக்கு உள்ளான பிறகும் கலங்காமல் கொள்கை முழக்கம் எழுப்பிய அப்பழுக்கற்ற தியாகி. இசைமுரசு என்று கொண்டாடப்படும் நாகூர் அனிபாவின் வாழ்க்கையையும் வரலாற்றையும் இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்யும் முயற்சியே நாகூர் அனிபாவின் கதை என்கிற இந்த சிறப்பு தொகுப்பு. மேடைக்கு முன்னால் தொண்டர்கள் போதுமான அளவிற்கு திரண்டு விட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகு மேடைக்கு வருவதுதான் பெரும்பாலான தலைவர்களின் வழக்கம். ஆனால் 4-5 தலைகள் மட்டுமே தெரியும் பொதுக்கூட்ட மைதானத்திற்கு தொண்டர்களையும் பொதுமக்களையும் அலைபோல் அழைத்து வரும் ஆற்றல் வெகு சிலருக்கு மட்டுமே உண்டு. அந்த பட்டியலில் நாகூர் அனிபா முதன்மையானவர். நாகூர் அனிபா தனது கம்பீர குரலால் பேரறிவாளர் பெரியார் என்று பாடினால் அதற்காக ஒரு கூட்டம் திரண்டு வரும். அண்ணா அழைக்கின்றார் என்று பாடத் தொடங்கினால் பெருங்கூட்டம் அணிதிரளும். ஓடி வருகிறான் உதயசூரியன் என்று பாட ஆரம்பித்தால் கரகோஷம் வானை பிளக்கும். அவரது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடாவுக்கு பெரிய ரசிகர் கூட்டமே உண்டு. இவை அனைத்தையும் விட நாகூர் அனிபா பாடும் இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலுக்கு ஆன்மீகவாதிகளையும் தாண்டியும் அபிமானிகள் உண்டு. நாகூர் அனிபாவின் குரலை கேட்டு மக்கள் மேடைக்கு முன்னால் திரளுவார்கள். அதன் பிறகு மேடையும் கூட்டமும் தலைவர்கள் வசம். கடமையை முடித்துவிட்ட கம்பீரத்துடன் மேடையிலோ மேடைக்கு எதிரிலோ அமர்ந்து விடுவார் நாகூர் அனிபா. ஒரு மேடை இரு மேடை அல்ல, 15,000க்கும் அதிகமான மேடைகளில் நாகூர் அனிபாவின் காந்த குரல் ஒலித்திருக்கிறது. ஆனாலும் நான் கச்சேரிக்காரன் அல்ல, கட்சிக்காரன் என்று சொல்வதைத்தான் நாகூர் அனிபா பெருமையும் பெருமிதமும் கொள்வார். உண்மைதான், மேடை பாடகர், இசைக்கலைஞர் என்பதையெல்லாம் தாண்டி கட்சியின் தொண்டனாகவே கடைசி வரை இயங்கியவர் நாகூர் அனிபா. திராவிட இயக்க பரிணாம வரிசையான நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய 4லுமே காத்திரமான பங்களிப்பை செய்தவர் நாகூர் அனிபா. அதன் மூலம் திராவிட இயக்கத்தின் சரித்திர நிகழ்வுகள் அனைத்திற்கும் நேரடி சாட்சியமாக இருந்திருக்கிறார் நாகூர் அனிபா. திராவிடர் கழகமும் திமுகவும் நடத்தும் மாநாடுகளுக்கென்று பிரத்யேக அடையாளங்கள் உண்டு. அவற்றில் NSK, MGR, SSR போன்ற நடிகர்களின் நாடகங்களும் ஒன்று. அவற்றுக்கு இணையான இன்னொரு அடையாளம் நாகூர் அனிபாவின் இசை கச்சேரி. அந்த அடையாளத்தை பெற அவர் கடந்து வந்த பாதை மிகவும் நீளமானது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில் மரியம்பீவி தம்பதிக்கு 1925 டிசம்பர் 25ஆம் தேதியன்று பிறந்த 3வது மகன் இஸ்மாயில் முகமது அனிபா. சுருக்கமாகவும் மரியாதையாகவும் EM அனிபா என்றே அவரை அழைத்தார்கள். அனிபா பாலகனாக இருந்த போதே அவருடைய குடும்பம் நாகூருக்கு இடம்பெயர்ந்து விட்டது. நாகூரில் உள்ள செட்டியார் பள்ளிக்கூடத்தில் தான் ஆரம்ப கல்வி படித்தார் அனிபா. பள்ளியில் படிக்கும் போதே அனிபாவிற்கு பாடும் வாய்ப்பு வந்துவிட்டது. இஸ்லாமிய மாணவர்கள் மத்தியில் இறைவணக்க பாடலை பாடும் பொறுப்பை அனிபாவுக்கு கொடுத்தனர் ஆசிரியர்கள். பள்ளி மேடைதான் அனிபாவுக்கு முதல் மேடை. அப்போது அவருக்கு வயது 11 தான். அனிபாவின் குரல் வளம் பலரையும் கவர்ந்து இழுத்தது. நாகூரை சுற்றியுள்ள நாகப்பட்டினம், தேரழுந்தூர், சீர்காழி, திருவாரூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு கச்சேரி செய்ய அழைத்து போனார்கள். திருமண விழாக்களிலும் இஸ்லாமிய பண்டிகைகளிலும் கச்சேரி செய்ய தொடங்கினார் அனிபா. ஒரு பக்கம் பள்ளிக்கூடம், இன்னொரு பக்கம் கச்சேரி என்று இயங்கிக் கொண்டிருந்த அனிபாவிற்கு அரசியல் மீதும் ஆர்வம் வந்திருந்தது. ஆம், அவரை ஈர்த்த முதல் அரசியல் களம் மொழிப்போர் களம். உண்மையில் அனிபாவுக்கு அரசியல் ஆர்வம் வந்ததற்கு அவருடைய தந்தை முகமது இஸ்மாயில் தான் காரணம். பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட அவருக்கு குடியரசு பத்திரிகையை வாங்கி அனுப்பது அனிபாவின் வேலை. அப்படித்தான் அனிபாவிற்கு பெரியாரும் குடியரசும் அறிமுகமாகின. நீதி கட்சியின் மீது அனிபாவுக்கு ஆர்வம் ஏற்பட்டதும் அப்போதுதான். நாகூரில் படித்துக் கொண்டிருந்த அனிபாவை திருவாரூருக்கு அனுப்பி வைத்து விட்டார் அவரது தந்தை. அந்த திருவாரூர் கருணாநிதி என்கிற நண்பரை அனிபாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தது. அனிபாவும் கருணாநிதியும் நண்பர்களுடன் சேர்ந்து பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வது வழக்கம். அந்த கூட்டங்களில் பெரியார், கியாபே விஸ்வநாதன் போன்ற தலைவர்கள் பங்கேற்பார்கள். படிப்பு வரவில்லை என்று திருவாரூருக்கு அனுப்பினால் அங்கே அரசியல் வேலை பார்க்கிறாயா என்று கேட்டு அனிபாவை நாகூருக்கே திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அவருடைய உறவினர்கள். ஆனால் நாகூரிலும் அவர் அமைதியாக இருக்கவில்லை. அக்கம் பக்கத்து ஊர்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பாடுவதற்காக அனிபாவை அழைத்து போனார்கள். அந்த சமயத்தில்தான் 1ஆம் கட்ட மொழிப்போர் வெடித்திருந்தது. பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார் முதல்வர் ராஜாஜி. அதற்கு பெரியார் உள்ளிட்டோரிடமிருந்து பெரிய அளவில் எதிர்ப்பு உருவானது. மாணவர்கள் போராட்ட களத்திற்கு வந்தனர். அவர்களில் அனிபாவும் ஒருவர். ராஜாஜி ஒழிக என்று முழக்கமிட்ட அனிபாவை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து அனுப்பினர் காவலர்கள். அதுதான் அனிபாவின் முதல் போராட்ட களம். கட்சியும் கச்சேரியும் அனிபாவுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத அங்கங்களாக மாறின. நீதி கட்சி மேடைகளையும் சுயமரியாதை இயக்க மேடைகளையும் நாகூர் அனிபாவின் குரல் நிறைத்தது. பொதுக்கூட்டம் என்றால்
நாகூர் அனிஃபாவின் பாட்டு கச்சேரி இடம்பெறுவது எழுதப்படாத விதியாக மாறியது. முக்கியமாக நீதி கட்சியின் 15வது மாநாடு திருவாரூரில் நடந்தபோது செஞ்சட்டை படைக்கு தலைமை வைத்து வந்த நாகூர் அனிஃபாவே மேடையிலும் பாட்டு கச்சேரி நிகழ்த்தினார். அந்த கச்சேரிகள் தான் அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை அனிஃபாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தன. அப்போது அனிஃபா மேடையில் பாடினால் பாராட்டு மழை மட்டுமே பொழியாது, அழகிய முட்டை மழையும் பொழிவதுண்டு. ஆம், அப்போது திராவிட இயக்க மேடைகளை கலைப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் மேடையில் இருப்போர் மீது அழகிய முட்டைகளை வீசுவதுண்டு. அப்படிப்பட்ட தாக்குதல்கள் அனிஃபாவுக்கும் நடந்துள்ளன. ஆனால் அதையும் தாண்டி கச்சேரியை நிறுத்தாமல் நிகழ்த்தும் துணிச்சல் மிகு போராளியாகவே இயங்கினார் நாகூர் அனிஃபா. அப்படி ஒரு தாக்குதல் நடந்த மேடையில் தான் அண்ணாவுக்கும் அனிஃபாவுக்கும் நெருக்கம் உண்டானது. ஆம், அனிஃபாவின் முகத்தில் வழிந்தோடிய அழகிய முட்டைகளை தனது துண்டால் துடைத்து விட்டார் அண்ணா. அந்த நிகழ்வு அனிஃபாவை அண்ணாவுடன் அணுக்கமாக்கியது. அப்படி ஒரு மேடையில் தான் எம்.ஆர். ராதா அறிமுகமானார். திராவிட இயக்கத்தின் சரித்திர நிகழ்வுகள் பலவற்றிற்கும் அனிஃபா நேரடி சாட்சியமாக இருந்திருக்கிறார் என்பதற்கு மிகச்சரியான உதாரணம் நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்ட சேலம் மாநாட்டில் கச்சேரி நிகழ்த்தியவர் நாகூர் அனிஃபா. அன்று தொடங்கி பல திராவிடர் கழக மேடைகளில் கொள்கை பாடல்களை பாடினார் அனிஃபா. அப்போது ஈவேகி சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், கே.ஏ. மதியழகன், என்.வி. நடராசன், க. அன்பழகன் உள்ளிட்டோருடன் அனிஃபாவிற்கு பழக்கம் ஏற்பட்டது. பால்ய காலத்தில் கருணாநிதியுடன் அனிஃபாவுக்கு அரும்பிய நட்பு கட்சியிலும் தொடர்ந்தது. பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவை அண்ணா தொடங்கிய போது அவருக்கு வாழ்த்து தந்தி அனுப்பிய முதல் நபர் நாகூர் அனிஃபா. திமுகவின் தொடக்க விழா மேடையில் அனிஃபாவின் பாட்டு கச்சேரி நிகழ்த்தப்பட்டது. வெறுமனே கச்சேரிக்காரனாக மட்டுமின்றி நாகூரில் திமுக கிளையை தொடங்கி கட்சிக்காரனாகவும் இயங்கினார் அனிஃபா. அண்ணாவின் அழைப்பை ஏற்று மேடைகளில் பாடிய அனிஃபா அதே அண்ணாவின் அழைப்பை ஏற்று மேடை நாடகங்களில் நடிக்கவும் செய்தார். பணம் என்ற நாடகத்தில் கவிஞராக நடித்த நாகூர் அனிஃபா கல் சுமந்த கசரர் நாடகத்தில் போர் வீரனாக நடித்தார். பெரியார் அண்ணாவுடன் நெருக்கமாக பழகிய காலத்தில் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப்புடன் நாகூர் அனிஃபாவிற்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆனால் அவர் நடத்தி வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கமான திமுகவிலேயே செயல்பட்டார் நாகூர் அனிஃபா. மத்திய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களில் திமுக தீவிரமாக ஈடுபட்ட போது அவற்றில் அனிஃபாவும் பங்கேற்றார். குறிப்பாக 1952ஆம் ஆண்டு திருச்சி ரயில் நிலையத்தில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் கருணாநிதியும் நாகூர் அனிஃபாவும் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் கலந்து கொண்டனர். சுயமரியாதையை அரசியல் கொள்கையாக மட்டுமே வரித்துக் கொள்ளாமல் சொந்த வாழ்க்கையிலும் கடைபிடித்தார் நாகூர் அனிஃபா. தேர்ந்த பாடகராக, ரேடியோ புகழ் கலைஞராக விளங்கிய நாகூர் அனிஃபாவிற்கு திரைப்படங்களில் பாட விருப்பம். அவருடைய நண்பர்களின் உதவியோடு அதற்கான வாய்ப்பும் வந்தது. நல்ல சம்பளமும் கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் விதித்தார்கள். அனிஃபா என்கிற சொந்த பெயரில் பாடாமல் குமார் என்கிற புனை பெயரில் பாட வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. அரிதாக வந்த வாய்ப்புதான் என்றாலும் அதனை அலட்சியமாக நிராகரித்தார் நாகூர் அனிஃபா. அதற்கு ஒரே காரணம் அவருக்கு இருந்த சுயமரியாதை. அதே போல சென்னை வானொலி நிலையம் என்பதை சென்னை ஆகாஷ்வாணி என்று அழைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானொலியில் பாடுவதை நிறுத்திக் கொண்டார் ரேடியோ புகழ் நாகூர் அனிஃபா. அந்த அளவிற்கு கொள்கை பற்றாளராக விளங்கினார் அவர். திமுகவின் மேடைகளில் கச்சேரி நிகழ்த்திய நாகூர் அனிஃபா திமுக சந்தித்த முதல் தேர்தல் களத்திலும் பங்கேற்றார். ஆம், 1957 தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட்டார் நாகூர் அனிஃபா. வேட்பாளராக மட்டுமல்லாமல் திமுகவின் பிரச்சார பீரங்கியாகவும் நாகூர் அனிஃபா செயல்பட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அனிஃபா வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டார். அந்த தேர்தலில் வென்றவர் காங்கிரஸ் வேட்பாளர் சீனிவாசன். 2ஆம் இடம் பெற்றவர் பிரபல கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா என்கிற ப. ஜீவானந்தம். தேர்தலில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் சளைக்காமல் கட்சி பணியையும் கச்சேரி பணியையும் தொடர்ச்சியாக நடத்தினார் அனிஃபா. திமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமாக உதயசூரியனை தமிழகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பெரும்பணியை செய்தவர்களுள் நாகூர் அனிஃபா முக்கியமானவர். ஓடி வருகிறான் உதயசூரியன் என்று நாகூர் அனிஃபா மேடைகளில் முழங்கியது திமுக தொண்டர்களிடம் மட்டுமல்ல, சாமானிய மக்கள் மத்தியிலும் உதயசூரியன் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது. திமுக நடத்தும் போராட்டங்களில் தலைவர்களும் தொண்டர்களும் விரிவான அளவில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்ன அண்ணா அந்த போராட்டங்களில் பங்கேற்காமல் இருக்க கலைஞர்களுக்கு மட்டுமே விலக்கு அளித்திருந்தார். அதை பயன்படுத்திக் கொண்டு எம்ஜிஆர் உள்ளிட்ட சில நடிகர்கள் போராட்டங்களை தவிர்ப்பதுண்டு. ஆனால் அந்த விளக்கை பயன்படுத்திக் கொள்ள நாகூர் அனிஃபா விரும்பவில்லை. அண்ணா தந்த விளக்கு போராட்டம் என்றால் ஓடி ஒளிய தயாராக இருந்தவர்களுக்கானது. எந்த போராட்டத்தையும் துணிந்து சந்திக்க துடித்த எனக்கு அல்ல என்றார் நாகூர் அனிஃபா. 1000 அர்த்தங்கள் பொதிந்த எதிர்வினை அது. விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம், அரசியல் சட்ட நகலரிப்பு போராட்டம் என்று திமுகவும் அண்ணாவும் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் நாகூர் அனிஃபா. 1967 தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக பல மேடைகளில் முழங்கினார் நாகூர் அனிஃபா.
அழைக்கின்றார் அண்ணா என்று நாகூர் அனிஃபா பாடியது திமுகவிற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. தொண்டர்களை முறுக்கேற்றி களப்பணிக்கு அனுப்பி வைத்தது. அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அண்ணா. தமிழகத்தின் ஆட்சி தலைவனாக மாறிய காஞ்சி தலைவன் அண்ணாவை மேடைக்கு மேடை பாராட்டி மகிழ்ந்தார். ஆனால் அந்த பாராட்டுரைக்கு வெகு விரைவிலேயே முடிவுரை எழுத வைத்தார் அண்ணா. ஆம், அற்ப ஆயுளில் அண்ணா மறைந்துவிட எங்கே சென்றாய் அண்ணா என்று தழுதழுக்கும் குரலில் பாடி அனைவரின் கண்களையும் குளமாக்கினார் நாகூர் அனிஃபா. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தனது பால்யகால நண்பன் கருணாநிதிக்கு துணையாக நின்றார் நாகூர் அனிஃபா. உண்மையில் கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கையில் கள்ளக்குடி போராட்டம் திருப்புமுனையை ஏற்படுத்திய நிகழ்வு. அதை பெருமைப்படுத்தும் வகையில் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று நாகூர் அனிஃபா பாடியது திமுக தொண்டர்களை உணர்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. அன்று தொடங்கி பல மேடைகளில் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதியை பாடியிருக்கிறார் நாகூர் அனிஃபா. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக நாகூர் அனிஃபா மீண்டும் செயல்பட்டார். அநேகமாக ஏதேனும் ஒரு தொகுதியில் அனிஃபா போட்டியிடுவார் என்றுதான் பலரும் கணித்தனர். ஆனால் பிரச்சார பணியை மட்டுமே செய்து மனநிறைவு அடைந்து கொண்டார் நாகூர் அனிஃபா. உண்மையில் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் நாகூர் அனிஃபா எந்த தொகுதியில் நின்றிருந்தாலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் கட்சி பணியும் கச்சேரி பணியும் போதும் என்று பெருந்தன்மை காட்டி ஒதுங்கிக் கொண்டார் நாகூர் அனிஃபா. எம்ஜிஆருக்கும் நாகூர் அனிஃபாவுக்கும் ஆரம்ப காலம் முதலே நெருக்கமான நட்பு இருந்தது. 70களின் தொடக்கத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுக என்கிற தனிக்கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர். அப்போது திமுகவின் முக்கிய தலைவர்களும் முன்னணி பிரமுகர்களும் எம்ஜிஆர் பக்கம் செல்ல ஆர்வம் காட்டிய போது நாகூர் அனிஃபா துளியும் சலனமின்றி கருணாநிதியின் பக்கமே நின்றார். பக்க பலமாகவே இருந்தார். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனிக்கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் நாகூர் அனிஃபாவின் பாடல் ஒன்று திமுக மேடைகளை ஆக்கிரமித்திருந்தது. வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா என்று தொடங்கும் அந்த பாடல் திமுகவினரின் மனம் கவர்ந்த பாடலாக அமைந்தது. உண்மையில் இந்த பாடல் எம்ஜிஆரை குறிவைத்து எழுதப்பட்டதல்ல. மாறாக 60களின் தொடக்கத்தில் திமுகவிலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கிய ஈவேகி சம்பத்தை விமர்சித்து எழுதப்பட்ட பாடல். அந்த குறிப்பிட்ட பாடலை தன்னுடைய கம்பீர குரலால் நாகூர் அனிஃபா பாடும்போது திமுக தொண்டர்களுக்கு சம்பத் மீது அடங்காத ஆத்திரமும் திமுக மீது தீராத வேட்கையும் வரும். ஈவேகி சம்பத்தை குறிவைத்து எழுதப்பட்ட வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா என்ற பாடல் 10 ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆருக்கும் கச்சிதமாக பொருந்தி போனது. முன்பை காட்டிலும் மிக அதிகமான மேடைகளில் பாடப்பட்டது வளர்த்த கடா பாடல். நாகூர் அனிஃபாவின் அந்த பாடல் அவருக்கு ஏராளமான ரசிகர்களையும் பெற்று தந்தது. பின்னாளில் திமுகவிலிருந்து விலக்கப்பட்ட வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கிய போதும் நாகூர் அனிஃபாவின் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா பாடல்தான் திமுக தொண்டர்களின் ஆதங்கத்திற்கு தீனி போட்டது. திமுக சந்தித்த முதல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் நாகூர் அனிஃபா. அந்த தோல்வியையும் தாண்டி கட்சி பணி என்கிற கடமையை தவறாமல் செய்த நாகூர் அனிஃபாவை தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கினார் திமுக தலைவர் கருணாநிதி. அண்ணாவின் பாதையிலே ஆட்சி நடக்குது, புல் விளைந்த இடத்திலெல்லாம் நெல் விளையுது என்று சட்டமன்ற மேலவையிலேயே கருணாநிதி அரசை புகழ்ந்து பாடினார் நாகூர் அனிஃபா. திமுக வரலாற்றின் ஒவ்வொரு நிகழ்விலும் நாகூர் அனிஃபாவின் பங்களிப்பு இருந்தது. ஆம், திமுகவின் அன்றைய தலைமையகமான அறிவகம் அன்பகங்களின் திறப்பு விழாவில் மட்டுமல்ல, இன்றைய தலைமை கழகமான அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவிலும் நாகூர் அனிஃபாவின் இசை கச்சேரிதான் களை கட்டியது. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று நாகூர் அனிஃபாவின் வெண்கல குரல் கேட்காத திமுக மேடைகள் வெகு சொற்பம். தேர்தல் மேடைகளில் அவர் பாடும் பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, தாய்மாரே, அன்புடனே பண்புடனே ஆதரவு தாருங்க என்று தொடங்கும் போது எழும் ஆரவாரம் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, நம் நாட்டை காக்க ஓட்டு போடுங்க என்று முடிக்கும் வரை நிற்காமல் நீடிக்கும். குறிப்பாக உதயசூரியன் சின்னம் அது வெற்றி பொருந்திய சின்னம் என்று உற்சாகம் பொங்க முழங்குவார் நாகூர் அனிஃபா. ஒருவேளை கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருந்தால் அவர்கள் கட்சியின் சின்னத்தையும் சாமர்த்தியமாக வரிகளில் சேர்த்து கரகோஷங்களை அள்ளி விடுவார் நாகூர் அனிஃபா. அரசியல் கட்சி வளையங்களை எல்லாம் தாண்டி நாகூர் அனிஃபாவின் ரசிகர் வட்டம் விரிவடைந்து இருப்பதற்கு காரணம் அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல். இந்த பாடலுக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் என எல்லா மதங்களிலும் ரசிகர் வட்டம் இருக்கிறது. மேடை கச்சேரி மன்னரான நாகூர் அனிஃபாவிற்கு வெள்ளித்திரையான சினிமாவில் பாட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. எம்ஜிஆர் நடித்த நாம் படத்தில் ஒரு பாடல் பாடினார் அனிஃபா. அம்மையப்பன் என்கிற படத்தில் அண்ணா அழைக்கின்றார் என்ற பாடலை அனிஃபா பாட தணிக்கை குழு அந்த பாடலை வெட்டிவிட்டது. எம்ஜிஆர் நடித்த குலேபகவாலி படத்தில் நாகூர் அனிஃபா ஒரு பாடலை பாடியிருந்தார். ஆனால் அதற்கான பாடல் புத்தகங்களில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. பல ஆண்டுகள் கழித்தே அனிஃபாவின் பெயர் பாட்டு புத்தகங்களில் இடம்பெற்றது. திமுகவின் பிரச்சார பீரங்கியாக கருணாநிதியின் உற்ற தோழனாக செயல்பட்டு வந்த நாகூர் அனிஃபாவை அதிமுகவின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பது எம்ஜிஆரின் விருப்பம். அனிஃபாவும் கூட அன்பு கொண்ட அண்ணாவின் தம்பி, அவன் அறவழியில் நடக்கும் தங்க கம்பி என்றெல்லாம் புகழ்ந்து மேடைகளில் பாடியிருக்கிறார்.
ஆனாலும் கட்சி என்று வந்துவிட்டால் திமுக தான், தலைவர் என்று வந்துவிட்டால் கருணாநிதி தான். இந்த விஷயத்தில் துளியும் சமரசம் செய்து கொள்ளாதவர் நாகூர் ஹனீஃபா. என் ரத்த மாதிரியை சோதித்து பார்த்தால் கூட அதில் திமுகவை தவிர இன்னொரு கட்சியின் கலப்பு இருக்காது என்று பெருமிதத்துடன் பேசுவார் நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபாவை அதிமுகவுக்குள் சேர்க்கும் முயற்சியில் எம்ஜிஆர் இறங்க அதற்கு ஹனீஃபா ஒத்துக்கொள்ளாத செய்தி திமுக தலைவர் கருணாநிதியிடம் வந்தது. அப்போது நாகூர் ஹனீஃபாவை பாராட்டிய கருணாநிதி, கற்பு தவறாமல், ஆடாமல் அசையாமல், அலை பாயாமல், சபலத்திற்கு ஆட்படாமல், எதிரிகள் கோடியிட்டு அழைத்தாலும் தொடேன் தொடேன் என்று உறுதி காட்டியவர் நாகூர் ஹனீஃபா என்று பெருமிதப்பட்டார். நாடறிந்த நல்ல இஸ்லாமியரான நாகூர் ஹனீஃபாவிற்கு இஸ்லாமியர்களுக்கான கட்சியில் உறுப்பினராக சேர்வதில் விருப்பமே கிடையாது. காயிதே மில்லத், அப்துல் சமது, அப்துல் லத்தீப் போன்றோருடன் நட்பு பாராட்டியதோடு சரி, அவர்கள் வழிநடத்திய கட்சிகளில் நாகூர் ஹனீஃபா எந்த காலத்திலும் சேரவில்லை. கடைசி வரை திமுக தொண்டனாகவே இயங்கினார் ஹனீஃபா. எனக்கு அல்லாஹ் மட்டுமே ஒரே இறைவன், திமுக மட்டுமே ஒரே கட்சி என்பார் நாகூர் ஹனீஃபா. மதங்களை கடந்து ரசிக்கப்பட்ட ஆளுமை நாகூர் ஹனீஃபா என்பதற்கு குன்றக்குடி அடிகளாரின் மடத்திலும் மதுரை ஆதீனத்திலும் ஒலித்த நாகூர் ஹனீஃபாவின் பாடல்களே சாட்சியம். அளவு கடந்த பாசத்தை என் மீதும், எல்லை கடந்த பற்றை கழகத்தின் மீதும் காட்டியவர் நாகூர் ஹனீஃபா என்று பாராட்டி புகழ்ந்த திமுகவின் தலைவர் கருணாநிதி திமுகவின் பொருளாளராக சாதிக் பாஷாவின் இடத்தில் அவரை வைத்து பார்ப்பார் என்று எதிர்பார்ப்பு இஸ்லாமியர்கள் மத்தியில் நிலவியது. ஆனாலும் பதவி பற்றியெல்லாம் துளியும் கவலை கொள்ளாமல், ரத்தவாந்தி எடுத்தாலும் கொள்கை பாடலை பாடுவேன், செவித்திறனே பாதிக்கப்பட்டாலும் கழகத்திற்காக கச்சேரி செய்வதை நிறுத்த மாட்டேன் என்று காலம் முழுவதும் கட்சிக்காரனாகவே இருந்து கட்சிக்காரனாகவே மறைந்து விட்டார் திராவிட முரசு நாகூர் ஹனீஃபா. News7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.